தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவும் இருப்பதாகவும் அவர்கள் அதிமுகவுடன் நிச்சயம் வருவார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பரப்புரையில் அவர் பேசியதை பேச்சு, பேட்டி, கருத்து பகுதியில் பார்க்கலாம். பாரதிய ஜனதாவோட நாடாளுமன்றத்தில் கூட்டணி போட்டு நீங்க நிச்சயங்களோ இல்லையோ, 2001 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சங்களோ இல்லையோ, போட்டிட்டீங்களோ இல்லையோ. அது மட்டுமல்ல, 1999 நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு திமுக போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியில் அமைச்சராக இருந்தாங்க. திமுக கட்சி சேர்ந்தவங்க முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தார். இந்த படத்தை பாருங்க. யாரு? திரு கருணாநிதி, முரசொலி மாறன். நல்லா பார்த்துக்கிட்டு திமுக இனிமேல் பேசுறதை விட்டுருங்க, என்னை பேசக்கூடாது. இதுக்கு மேல பேசினா அசிங்கம். இப்போ வாஜ்பாய் இருக்காரு, ஒருத்தர் மைக்க ரெடி பண்ணி கொடுக்கிறாரு, ஒருத்தர் இப்படித்தான் பேசணும்னு சொல்லி திரு கருணாநிதியும் திரு முரசொலி மாறனும் இந்த மதவாத கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிற தலைவர்கள், அவருடைய தலைவர்கள் யாரு? திரு ஸ்டாலினுடைய தலைவர்கள், உதயநிதி ஸ்டாலினுடைய தலைவர்கள் யாரு? அப்பா தான் தலைவர். அவருக்கு அவர் 2 பேரும் யாரோட இருக்காங்க? திரு வாஜ்பாயோட இருக்கிறாங்க. எங்களை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்குதா ஸ்டாலின் அவர்களே? நீயும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்க, திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுங்க, அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு, நீங்களும் காங்கிரஸோட கூட்டணி வச்சுங்க, அண்ணா திமுகவும் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சு, நீங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சுங்க, நாங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சோம், நீங்களும் விடுதலை சிறுத்தை கட்சியோட கூட்டணி வச்சுங்க, நாங்களும் விடுதலை சிறுத்தையோட வச்சோம், நாங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சோம். இப்போ நீயே வச்ச. இப்போ அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் இருக்கிறாங்க. நிச்சயம் நம்மோட வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ஆக நீங்க எந்தெந்த கட்சியோட தேர்தல் நேரத்தில் கூட்டணி வச்சீங்களோ, நாங்களும் அந்தந்த கட்சியோட அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டணி வச்சது என்ன தவறு? ஸ்டாலின் கனவு கண்டார், எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி கூட்டணி வைக்க மாட்டாரு, எப்படியா தில்லு முள்ளு செஞ்சு ஜெயிச்சிடலாம் நினைச்சாரு. இப்ப பயம் வந்துட்டது. ஏன்னா 5-4 வருஷமா எதுவுமே செய்யல, மக்களே கண்டுக்கல. அவர் ஒண்ணு கண்டு கொண்டது, அவர் குடும்பத்தை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ ஆக்கினாரு, கொஞ்ச நாள் கழிச்சு அமைச்சர் ஆக்கினாரு, இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு துணை முதலமைச்சர். இதுதான் அவருடைய சாதனை.